ப்ளூம்ஸ் டாக்ஸானமி உங்களுக்கு தெரியும். அந்த மெத்தடாலஜியில் ஒரு கான்செப்டை நம்ம எப்படி படிக்கிறது, அது மாதிரி படித்தோன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, அது ஸ்கூலில் நடக்கக்கூடிய நார்மல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீட் மாதிரி எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, ஆர் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஜாபு போகணுன்னாலும் சரி, அந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் படித்த எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் நம்ம படித்ததை ரிமெம்பர் பண்ணணும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுவா, அதை லைஃப்பில் நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் த கான்செப்ட் ஷுட் பி அனலைஸ்ட், எவாலுவேட் பண்ணணும், ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ என்னென்ன முக்கியம்? ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், ஃபைனலி க்ரியேட்டிங். இதை ப்ளூம் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இல்லை, அவர் மாதிரி ஒரு கொஞ்சம் சயின்டிஸ்ட் சேர்ந்து, எஜுகேஷனிஸ்ட் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இதை டெவலப் பண்ணாங்க. அதை ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் ஒரு கான்செப்ட் இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். த கான்செப்ட் இஸ் மெரிஸ்டம்ஸ். மெரிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த மெரிஸ்டத்தில் எந்த விதமான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம், நம்மளோட அத்தனை எபிலிட்டியும் செக் பண்ணுறதுக்கு அதை தான் நீ பார்ப்போம். மெரிஸ்டாஸ் மீன்ஸ் டிவைஸ் ஆஃப் the cells are always in a state of cell division or continuous state of division படிச்சிருப்பேன். எப்போ பார் டிவைட் ஆகிண்டே இருந்தால் அவர்களுக்கு ஆக்குத்திசுக்கள் என்று பெயர். ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது, இன்டர்கேலரி மெரிஸ்டம் இருக்குது, லேட்டரல் மெரிஸ்டம் இருக்குது, நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசு, இது எல்லாமே இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அந்த கான்செப்டை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆர் படிச்சுட்டு இருக்கோம் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன் ஆர் ஃபார் இப்போ பிஜிடிஆர்பி எழுத போகிறேன், அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்டை படித்த உடனே இந்த மெத்தடாலஜியில் எப்படி கொஷின்ஸ்லாம் வந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் இப்போ நான் பார்க்குறேன். ஓகே, மெரிஸ்டம் அதோட கேரக்டர்ஸ் தெரியும். க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ், நெருக்கமாக அமைந்த செல்கள், வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்காது. செல் வால் இஸ் வெரி தின் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். செல் சுவர் மெல்லியதாக காணப்படும், செல்லுலோஸிலால் ஆனது. டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், அடர்த்தியான சைட்டோபிளாசத்தையும் தெளிவான உட்கருவினையும் பெற்றிருக்கும். வேக்யூல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். என்றைக்குமே வேக்யூல் எடுத்துட்டு எல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் மெரிஸ்டத்தில் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும். இது உனக்கு தெரியும். ஏபிக்கல் மெரிஸ்டம் எங்கே இருக்கும்? ரூட் டிப் ஷூட் டிப்பில் இருப்பா. வேரின் முனைப்பகுதியிலும் தண்டின் முனைப்பகுதியிலும் நுனியாக்கு திசு காணப்படும். நான் அப்புறம் கான்செப்ட் சொல்லிட்டு ஐ வில் கம் டு த கொஸ்டின். இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு எடுத்துட்டு எல்லாம் நோடு கணுவில் இருக்கும், இன்டர் நோடு கணுவிடை பகுதியில் இருக்கும். லீஃப் பேஸ் ஆஃப் மோனோகாட், ஒருவத்தலை தாவரங்களின் இலையடி பகுதியில் காணப்படும். லேட்டரல் மெரிஸ்டம் பக்கா ஆக்கு திசு லேட்டரல் சைடில் இருக்கும். வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம் ஆர் ஃபெல்லோஜன் எக்ஸாம்பிள்னு படிச்சிருப்பேன். ஏபிக்கல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம் இன் இட்ஸ் லாஞ்சிடியூடனல் ஆக்ஸ். வேர் மற்றும் தண்டின் நீர்ப்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக நுனியாக்கு திசு இருக்கும். இன்டர்கேலரி மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னோட் எலாங்கேஷன் அண்ட் லீஃப் ஷீட் ஃபார்மேஷன் இன் மோனோகாட். கணுவடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாகவும் ஒருவுத்தலை தாவரங்களின் இலையடி பகுதி உருவாக்கத்திற்கு காரணமாகவும் இருக்கும். லேட்டரல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் திக்னஸ், செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக அது இருக்கணும். உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரிலேட்டடாக நம்ம குழந்தையில கிளாஸில் டீல் பண்ணுறப்ப எப்படிலாம் கொஷின் பண்ணலாம், அவளோட நாலேஜை என்ரிச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், நம்ம இந்த கான்செப்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இங்கே கொண்டு வரோம். இது மாதிரி டெய்லி சான்ஸ் இருக்கப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணுறேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ரிமெம்பரிங், படித்ததை ஞாபகப்படுத்த போகிறோம். வாட் ஆர் மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். மெரிஸ்டம்ஸ் என்றால் என்ன, ஆக்குத்திசுக்கள் என்றால் என்ன. எப்போ பாரு டிவைட் ஆகிட்டே இருந்தால் அவளுக்கு மெரிஸ்டம்ஸ்னு பேர். கண்டினியூவஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன், மெரிஸ்டாஸ்னாலே டிவைசபிள்னு பேர். இது ஈஸியான கொஷின். வேர் ஆர் இன்டர்கேலரி மெரிஸ்டம் லொக்கேட்டட் இன் அ பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் இடையாக்கு திசு எங்கே இருக்கும்? நோடு கணுவில் இருக்கலாம், இன்டர்நோட் கணுவிடை பகுதியில் இருக்கலாம்,
லீஃப் ஷீட் லீஃப் பேஸ் ஆஃப் மோனோகாட் ஒருவத்தலை தாவரங்களின் இலையடியில் இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏபிக்கல் மெரிஸ்டம்? நுனி ஆக்கு திசுவின் பணி என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம் இன் இட்ஸ் லாஞ்சிடியூடனல் ஆக்சிஸ். வேர் மற்றும் தண்டின் நீர்ப்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இது வெறும் மெமரி இருந்தால் போரும், ஜஸ்ட் ரிமெம்பர் குழந்தையில ஆன்சர் பண்ணிடுவோம். நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா கிளாஸில் நடத்துகிற சமயத்தில் இந்த கான்செப்டை முடிச்சதுக்கப்புறம் இதுமாரி ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் கொஷின் தயார் பண்ணிட்டு நீங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியும் நல்லாயிருக்கும், நம்மளும் நிறையா லேர்ன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறது. ஹவு டு மெரிஸ்டம் கான்ட்ரிபியூட் டு பிளான் க்ரோத்? அதாவது ஆக்கு திசுக்கள் தாவரங்களின் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகின்றன? அதையும் உங்களுக்கு தெரியும், அது பிளான் க்ரோத்துக்கு தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போ பார்த்தோம் ஏபிக்கல் மெரிஸ்டம் என்ன பண்ணும், இன்டர்கேலரி மெரிஸ்டம் என்ன பண்ணும், லேட்டரல் மெரிஸ்டம் என்ன பண்ணும், அதை நம்ம சொல்லலாம். ரொம்ப திங்க் பண்ணோன்னு பார்த்துக்கோங்களேன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி க்ரோத் அண்ட் செகண்டரி க்ரோத். முதலாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாகவும் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கும். பிரைமரி க்ரோத்னா இன்க்ரீஸ் இன் லென்த், நீர்ப்போக்கு வளர்ச்சியை பிரைமரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவா. செகண்டரி க்ரோத் இருக்கு பாருங்களேன், அந்த செகண்டரி க்ரோத் எடுத்துட்டேன்னா அதுதான் உங்களுக்கு இன்க்ரீஸ் திக்னஸ், அதுக்கு காரணமாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்கன் ஃபார்மேஷன், உறுப்புக்கள் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த மெரிஸ்டத்துலேருந்து தான் ஃபியூச்சரில் எல்லாம் வரப்போகிறது. மெரிஸ்டம் என்னவா மாறுவா, பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்களாக மாறுவார்கள், அதுலேருந்து தான் எல்லாம் வரும். ஓகேயா, எல்லாருக்கும் ஹாய். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி மெரிஸ்டம்? அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறது. முதலாம் நிலை ஆக்கு திசுவிற்கும் இரண்டாம் நிலை ஆக்கு திசுவிற்கும் என்ன வித்தியாசம் பார்த்து பாருங்களோ. பிரைமரி அண்ட் செகண்டரி மெரிஸ்டம். பிரைமரி மெரிஸ்டம் முதலாம் நிலை ஆக்கு திசு அப்படின்னா அது ப்ரோ மெரிஸ்டத்துலேருந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ப்ரோ கேம்பியத்துலேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது பிரைமரி க்ரோத், முதலாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். செகண்டரி மெரிஸ்டம் எடுத்துட்டேன்னா அது பிரைமரி டிஷ்யூ, முதலாம் நிலை ஆக்கு திசுக்களிலிருந்து உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணுறது, அது செகண்டரி க்ரோத்துக்கு காரணமாக இருக்கும். கார்க் கேம்பியம் தெரியும், வாஸ்குலர் கேம்பியம் படிச்சிருப்பேல், கார்க் கேம்பியம் படிச்சிருப்பேல், அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு மெரிஸ்டம் ஹெல்ப் பிளான்ட்ஸ் அடாப்ட் டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்? அதாவது ஆக்கு திசுக்கள் தாவரம் சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஹவு டு மெரிஸ்டம் ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் அடாப்ட் டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்? ஏன்னா சூழலுக்கு தகுந்தால் போல் நம்மளை மாற்றி கொள்ள வேண்டும், நம்மளே மாற்றினா தான் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ என்விரான்மெண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது அவர் இருக்கக்கூடிய சூழல் என்பதும் உங்களுக்கு தெரியும். அது மெரிஸ்டத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப லைட்டுக்கு தகுந்த மாதிரி மெரிஸ்டம், நியூட்ரியன் அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மெரிஸ்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது, லைட்டு ப்ராப்பராக கிடைச்சால்தான் அந்த இடத்துல க்ரோத்தே இருக்க முடியும். அப்போ நியூட்ரியன் ப்ராப்பராக கிடைச்சால்தான் மெரிஸ்டம் சூப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ லைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நியூட்ரியன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் ரேம் அப்படின்னு சொல்லுவோம், வேரில் காணப்படுகின்ற நுனியாக்கு திசு. வாட்டர் சரியாக கிடைக்கலன்னு வச்சுக்கோ, வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதோட க்ரோத் சரியாக இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கிற மாதிரி இட் வில் அடாப்ட் இட் செல்ஃப், தன்னை மாற்றிக்கொள்ளும். அது மாதிரி ஊண்டு ஹீலிங், காயம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மெரிஸ்டம் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகி அந்த இடத்துல நியூ டிஷ்யூஸ், புதிய திசுக்களை உருவாக்குவார்கள். அது மாதிரி டிஷ்யூ ரீஜெனரேஷன், அழிஞ்சு போயிடுத்து, ஏஜ் ரிசல்ட்ஸ் ரிமூவ் ஆகிடுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யார் வருவா? த ரோல் ஆஃப் மெரிஸ்டம் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ எந்த இடத்துல செடியில் காயம் வந்திருக்கு, எந்த இடத்துல நம்ம வெட்டியிருக்கோம், ஒரு சின்ன போத்தை கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும்னா இது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி அடிபட்ட இடத்த என்ன பண்ணும், க்ரோ ஆகி அதை கவர் பண்ணும். ஸோ என்விரான்மெண்ட்டில் என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது லைட்டாக இருக்கலாம், லைட்னால் ஒலினால் இருக்கலாம், நியூட்ரியன்ஸ்னால் இருக்கலாம், டெம்பரேச்சர்னால் இருக்கலாம், கெமிக்கல்ஸ்னால் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி மெரிஸ்டம் அடாப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ரிமெம்பரிங் பார்த்தோம், செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி சொன்னேன். இப்போ அப்ளைங், நம்ம படித்ததை மெரிஸ்டத்தை பற்றி படித்ததை எப்படி அப்ளை பண்ணுறது, அது மாதிரி நீங்கள் குழந்தையில கொஷின் கேட்கணும். How can understanding meristem help in plant breeding and agriculture? இந்த மெரிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டது பயிர் பெருக்கத்திற்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் விவசாயத்திற்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும்.
இதை பார்க்குற சமயத்தில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அக்ரிகல்ச்சரில் நம்ம புதுசாக பிளான்ட் ப்ரீடு பண்ணி புது பிளான்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, பிளான்ட் ப்ரீடிங்னா உங்களுக்கு தெரியும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஒரு பிளான்ட் பயங்கர ஹைட்டாக வளர்றது, இன்னொரு பிளான்ட் குட்டையாக இருக்குது. யூ நீட் அ இன்டர்மீடியேட் பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். அதோட மெரிஸ்டத்தோட எபிலிட்டியை பார்த்து ரெண்டையும் கிராஸ் பண்ணுற சமயத்தில் ஒரு இன்டர்பீடிங் வரலாம், ஒரு தட் இஸ் இன்டர்மீடியேட் கேரக்டர் வரலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், அக்ரிகல்ச்சரில் ஒரு வெரைட்டி, சில பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ணுவோம், சால்ட் டாலரன்ஸ் இருக்கும், வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடியது இருக்கும், லெசர் வாட்டர் இருந்தால் சர்வை பண்ணக்கூடிய பிளான்ட் இருக்கும். அதோட மெரிஸ்டத்தெல்லாம் எடுத்து நம்ம மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக, உங்களுக்கே தெரியும் ஆக்கு திசு வளர்ப்புன்னு சொல்லுவோம், அந்த மெத்தடாலஜியில் நம்ம நிறையா பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ஒன்றும். டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆன் மெரிஸ்டம் ஆக்டிவிட்டி. நம்ம ஒரு இதெல்லாம் குழந்தையில கேட்கணும், வெறும் பாடமாக இல்லாமல். அப்போ அவனுக்கு நாலேஜ் என்ரிச்மெண்ட் குழந்தை கிடைக்கும். டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஸ்டடி தி எஃபெக்ட் ஆஃப் ஹார்மோன் ஆன் மெரிஸ்டம் ஆக்டிவிட்டி. ஆக்கு திசுவோட பணியில் ஹார்மோன் ஏதான்னு பண்ண முடியுமா? ஹார்மோனை நம்ம அப்ளை பண்ணுற சமயத்தில் ஹார்மோன் உங்களுக்கு ஆக்சின் தெரியும், சைட்டோகைனின் தெரியும், ஜிபர்லின் தெரியும், அதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப ஏதான வித்தியாசம் இருக்கா? அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை என்ன பண்ணலாம்? நம்மளாவே குழந்தைகளுக்கு சொல்லணும். ஒரு பிளான்ட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கணும். எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு பிளான்ட் வேணும். ஏன்னா நம்ம பிளான்ட்டில் தான் மெரிஸ்டம்ஸ் இருக்கா. அது ஒரு பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ பிளான்ட் மெட்டீரியல் செலெக்ஷன் மோஸ்ட்லி எதில் பண்ணுறாங்கன்னா, அரபிடாப்சிஸ் தாலியானான்னு கேள்விப்பட்டிருப்பேன், அதில் நிறையா பண்ணுறாங்க. அதோட ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டத்தையோ ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டத்தையோ வேர் நுனியாக்கு திசுவினையோ தண்டு நுனியாக்கு திசுவினையோ நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்று நார்மலாக வளர்க்கணும், கண்ட்ரோல். ஒன்று ஆக்சினை கொடுத்து வளர்க்கணும், இன்னொன்று ஜிபரலினை கொடுத்து வளர்க்கணும், இன்னொன்று சைட்டோகைனினை கொடுத்து வைக்கணும். இப்போ நார்மலாக ஒன்று வளர்க்கணும் பாருங்களேன், அதை கண்ட்ரோல் குரூப்னு சொல்லுவோம். ஹார்மோன் தர சமயத்தில் என்ன ஆகும்னா, ஹார்மோன் எந்த ஹார்மோனை தரோம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன க்ரோத் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுட்டு அப்சர்வ் பண்ணணும், க்ரோத்தை மெஷர் பண்ணணும், ஃபைனலி ரிசல்ட். அப்போ குழந்தைகளுக்கு மெரிஸ்டம்னு சொல்கிறோமே, அந்த மெரிஸ்டத்தை ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். வி ஆர் செலக்டிங் எ பிளான்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் ஆர் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம், வேர் நுனியாக்கு திசு ஆர் தண்டு நுனியாக்கு திசு வச்சுக்கிறோம். ஒரு பிளான்ட்டை நார்மல் கண்டிஷனில் வளர்க்குறோம், கண்ட்ரோல். அடுத்த 4 பிளான்ட்டை நம்ம வளர்க்குறோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹார்மோனை கொடுத்து வளர்க்குறோம். எப்படி க்ரோத் இருக்குன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ண அப்புறம் ரிசல்ட் கிடைக்கிறது. அப்போ யார் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ளிகேஷனில் ஹவு கேன் மெரிஸ்டம் பி யூஸ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்? தாவர திசு வளர்ப்பிலே இந்த ஆக்கு திசுக்கள் எவ்வாறு பயன்படுகின்றன? ஏன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், டெவலப்பிங் அ நியூ ஆர்கானிசம் ஃப்ரம் அ சிங்கிள் செல் இன் த லேப் கண்டிஷன் இஸ் த டிவி டிஷ்யூ கல்ச்சர். ஒரு செல்லை ஆய்வகத்தில் வளர்த்து அதுலேருந்து ஒரு புது உயிரினத்தை நம்ம உருவாக்கினோன்னா, புது தாவரத்தை உருவாக்கினோன்னா அதுக்கு டிஷ்யூ கல்ச்சர்னு பேர். அந்த டிஷ்யூ கல்ச்சரில் மெரிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்குறான். உங்களுக்கே தெரியும் மெரிஸ்டம் ஏன் அதை யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் அ அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். மெரிஸ்டம்ங்கிறது இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட், வேறுபாடு அடையாத ஒரு திசு, அதனால தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, இது அண்டர்கோ ராபிட் ப்ரொலிஃபரேஷன், அதி விரைவாக செல் பிரிதை அடையும் திறனை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மெரிஸ்டம் இருக்கு பாருங்களேன், அதை ஜென்ரலி வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாது. அப்போ வைரஸ் ஃப்ரீ ஜெர்ம் பிளாசத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வைரஸ் பாதிப்புக்குள்ளாகாத தாவரங்களை உருவாக்க வேண்டும் என்றும் நாம் ஆசைப்பட்டோம் என்றால் அப்போ எதை யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த மெரிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறையா பிளான்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, மைக்ரோ ப்ராபகேஷன் இந்த செல்லை வச்சுன்னு நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரிசர்ச் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மெரிஸ்டத்தை வச்சு ரிசர்ச் பண்ணுறப்ப செல் டிவிஷன் எப்படி நடக்கிறது, செல் டிஃபரன்சியேஷன் எப்படி நடக்கிறது, ஆர்கன் ஃபார்மேஷன் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத லேபில் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். இது மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இது எல்லாம் எதில் வரும்னா அப்ளையிங்கில் வரும், அப்ளிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் அனலைஸ் நம்ம படித்ததை அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைசிங் மெத்தடாலஜியில் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்? கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் எபிக்கல் அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம். நுனியாக்கு திசுவினையும் பக்க ஆக்கு திசுவினையும் ஒப்பிட்டு வேறுபடுத்துக. ரெண்டு பேருமே மெரிஸ்டம், இதான் காமன், போத் ஆர் மெரிஸ்டம்ஸ், இருவரும் ஆக்கு திசுக்கள்.
they got the ability to divide. பயங்கர ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய எபிலிட்டி அவள்கிட்ட இருக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? லொக்கேஷன். ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனியாக்கு திசு எடுத்துட்டு எல்லாம் ரூட் டு பிளே ஷூட் டு பிளே இருக்கும். அதுவே லேட்டரல் மெரிஸ்டம் எடுத்துனோன்னா சைடில் லேட்டரல் சைட் பக்கவாட்டில் இருக்கும். வாஸ்குலர் கேம்பியம் கார் கேம்பியம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி growth, முதலாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இருக்கும். வெர்டிக்கல் growthக்கு காரணமாக இருக்கும். இது லேட்டரல் growth, நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணம், பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இது மாதிரி குழந்தைகளை கேட்கலாம். அப்புறம் அனலைசிங்கில் வேற ஒரு கொஷின் என்னன்னா, ஹவு டு மெரிஸ்டம்ஸ் இன்டராக்ட் வித் அதர் பிளான்ட் டிஷ்யூஸ் டு ரெகுலேட் பிளான்ட் growth? ஆக்கு திசுக்கள் என்பவை பிற திசுக்களோட எப்படி இன்டராக்ட் பண்ணி தாவரங்களில் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும்? இதெல்லாம் குழந்தைகள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதுக்காக இது மாதிரி கொஷின் கேட்குறது. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக்சின் சைட்டோகைனின்னு படிச்சிருப்பேன். இந்த ஆக்சின் சைட்டோகைனின் ரெண்டு பேரும் எங்கே ஃபார்ம் ஆகும்னா மெரிஸ்டத்தில் தான் ஃபார்ம் ஆகும். ஆக்சினோட ரோல் உங்களுக்கு தெரியும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் இன்ஹிபிட்ஸ் த growth ஆஃப் ரூட். தண்டின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்து வேரின் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய பொருட்களைத்தான், ஹார்மோன்களைத்தான் நம்ம ஆக்சின்கள் என்று அழைக்கிறோம். அதை சொல்லுவோம். சைட்டோகைனின் எடுத்துட்டு எல்லாம் உங்களுக்கே தெரியும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் பகுப்பிற்கு காரணமாக இருக்கும். அப்போ மெரிஸ்டத்தில் ஃபார்ம் ஆகி வேற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூவையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா ஃபிலோடாக்சி படிச்சிருப்பேன். இலையமைவு என்ன இருக்கு உங்களுக்கு? ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், வேர்ல்ட். ஆல்டர்னேட் தெரியலவா? மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு, மூவிலை அமைவு, வட்ட அமைவுன்னு 4 படிச்சிருப்பேன். ஓன்லி பொசிஷன் மாறும். எந்த பொசிஷனில் எந்த நோடில் ஒரு லீஃப் இருக்கணுமா, நோடில் 2 லீஃப் இருக்கணுமா, நோடில் 3 லீஃப் இருக்கணுமா, மோர் தேன் 3 லீவ்ஸ் இருக்கணுமா, எந்த ஆங்கிளில் இருக்கணும், இது எல்லாத்தையும் ஆர்டர் டிட்டர்மைன் பண்ணுவானா மெரிஸ்டம்ஸ் பண்ணுவா. இதுமாரி ஃப்ளவர் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஃப்ரூட் ஃபார்ம் ஆகணும், ஃப்ரூட்டோட சைஸ் என்ன இருக்கணும், ஃப்ளவரோட சைஸ் என்ன இருக்கணும், அது எல்லாமே கண்ட்ரோல்டு பை த மெரிஸ்டம்ஸ். மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ளவரோட க்ரோத் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கொஷின், இதுவும் அனலைசிங்கில். வாட் வுட் ஹேப்பன் இஃப் மெரிஸ்டம்ஸ் வேர் டேமேஜ்ட் ஆர் இன்ஹிபிட்டட்? ஒரு ஆக்கு திசு பாதிக்கப்படுகிறது அல்லது அதனுடைய வேலையானது தடுக்கப்படுகிறது, வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசு சப்ரஸ் ஆகிடுது, ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னா லென்த்தை இன்க்ரீஸ் ஆகாது, எலாங்கேஷன் இருக்காது, தண்டு நீட்சி அடையாது, வேறு நீட்சி அடையாது. குழந்தையெல்லாம் இதுக்கு யோஜனை பண்ணி எழுதும். இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு சப்ரஸ் பண்ணிட்டோம், இன்ஹிபிட் பண்ணிட்டோம். இன்டர்னோட் எலாங்கேஷன் கணுவிடை பகுதியோட நீட்சி இருக்காது. லேட்டரல் மெரிஸ்டத்தோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணிட்டோம். ஆர் லேட்டரல் மெரிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தட் இஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். வாட் வில் ஹேப்பன்? லேட்டரல் growth, செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சியானது நடைபெறாது. அப்போ மெரிஸ்டத்தோட ஆக்டிவிட்டியை இன்ஹிபிட் பண்ணாலோ ஆர் மெரிஸ்டத்தை ரிமூவ் பண்ணாலோ வாட் வில் ஹேப்பன் டு த பிளான்ட்? இது கேட்கணும். இது அனலைசிங்கில் வரும். தென் எவாலுவேட்டிங், இதை வச்சுன்னு குழந்தையில என்ன படிச்சிருக்கான்னு எவாலுவேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the significance of meristems in plant development and growth? தாவரங்களின் வளர்ச்சியில் திசுக்களின் பணி என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இது நேராக கேட்டால் எழுதிடுவா, பட் இது வேறு கேட்குறப்ப குழந்தைகள் குழப்பிப்பா. ஒன்றும் கிடையாது. இங்கே ஏபிக்கல் மெரிஸ்டம் என்ன பண்ணும், இன்டர்கேலரி மெரிஸ்டம் என்ன பண்ணும், லேட்டரல் மெரிஸ்டம் என்ன பண்ணணும், எழுதினெல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஸோ ஒரு ஆன்சரை வித்தியாசமாக நம்ம கொஷின் மூலமாக அவளை ஆன்சர் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் கொஷின், evaluate the role of meristems in plant responses to environment stimuli. சுற்றுப்புற தூண்டல்களுக்கு ஆக்கு திசுக்கள் எவ்வாறு ரெஸ்பாண்ட் பண்ணுகின்றன, எவ்வாறு பதிலளிக்கின்றன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? லைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மெரிஸ்டம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும். சன்லைட் ப்ராப்பராக கிடைக்கிறப்ப மெரிஸ்டத்தோட ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ பிளான்ட் க்ரோத் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வாட்டர். அப்போ வாட்டர் சூப்பராக கிடச்சிதுன்னா நல்ல க்ரோத் இருக்கும். அதர்வைஸ் கீழே இருக்கு பாருங்களேன், ஏபிக்கல் மெரிஸ்டம், ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் ரேம், அதோட க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். மூணாவது நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் ரீஜெனரேஷன் இருக்கும். நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் ரிப்பேர், டேமேஜ் ஆனதை ரிப்பேர் பண்ண முடியும். அது இல்லைன்னா பாதிக்கப்படும். மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்களேன், ஹார்மோன் ப்ரொடக்ஷன், ஆக்சின், சைட்டோகைனின்லாம் அங்கே தான் ஃபார்ம் ஆகுது.
அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர்னாலேயோ லைட்னாலேயோ டெம்பரேச்சர்னாலேயோ கெமிக்கல்ஸ்னாலேயோ ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துடுத்துன்னு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நார்மல் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்துடுத்துன்னா அதோட ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் குழந்தைகள் திங்க் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த பொட்டன்ஷியல் applications of Meristem research in agriculture and horticulture. இந்த மெரிஸ்டத்தில் நம்ம ஆய்வுகளை மேற்கொண்டோம் என்றால் அது விவசாயத்துக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும், அதை பற்றி கேள்விக்கா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். சில பிளான்ட்டை நோய் கிருமியே தாக்காது. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய தாவரத்தை நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வரக்கூடிய குளோன்கள், த ஜெனட்டிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கு என்ன வராது, வியாதி வராது. மைக்ரோ ப்ராபகேஷன், நிறையா பிளான்ட்டை நம்ம இந்த மெத்தடாலஜியில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மெரிஸ்டத்தில் இருக்கக்கூடியதை ஜீன்ஸை நம்ம ஆல்டர் பண்ணி என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டிஸை, மேம்பாடடைந்த தாவர வகைகளை உருவாக்க முடியும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்சர்வேஷன். அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை, ஜெர்ம் பிளாசத்தை, மரபணு வளக்கூறினை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மெத்தடாலஜியில் அதோட மெரிஸ்டத்தை எடுத்து நம்மளால் கிரையோ ப்ரிசர்வேஷன் மூலமாக அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். பேசிக் ரிசர்ச், அடிப்படை ஆய்வுகளுக்கு இந்த மெரிஸ்டம் கல்ச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மெரிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ், வேறுபாடு அடையாத செல்கள் இவை. அது எப்படி டிவைட் ஆகுது, அதில் செல் எலாங்கேஷன் எப்படி நடக்கிறது, செல் டிஃபரன்சியேஷன் எப்படி நடக்கிறது, ஆர்கன் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். அப்போ அக்ரிகல்ச்சரில் இதோட, விவசாயத்தில் இதனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். தென் கிரியேட்டிவ் கொஷின், கிரியேட்டிவிட்டி. அப்போ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் என்ன கேட்கலாம், கிரியேட் அ மாடல் ஆர் டயக்ராம் illustrating the structure and function of meristem. நேராக மெரிஸ்டத்தோட படம் வரைஞ்சி பாகம் குறி, அக்குத்திசுவோட படம் வரைஞ்சி பாகம் குறின்னு சொன்னால் குழந்தையில எழுதிடுவா. இது மாதிரி கேட்குறோம், கொஞ்சம் திங்க் பண்ணுவா. கிரியேட் அ மாடல் ஆர் டயக்ராம் illustrating the structure and function of meristem. அக்குத்திசுவோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு எப்படி இருக்குது, என்ன பணியை செய்யறதுங்கிறத ஒரு டயக்ராமாக வரைஞ்சி காமிங்கிறா. ஆர் ஒரு மாடல் மாதிரி தயார் பண்ணுங்கிறான். நம்ம புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பான், அந்த டயக்ராம் வெறும் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். இதான் ஏபிக்கல், இதான் இன்டர் கேலரி, இதுதான் லேட்ரல். அது பக்கத்துலேயே நம்ம ஃபங்க்ஷனை போட்டு பக்கத்தில் எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட் அப்படின்னா அதுக்கு இன்டர்னோடு கிட்ட இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒன்று குறிக்கிறது. ரூட் அண்ட் ஷூட் எலாங்கேஷன்னா கீழே ஒரு ஏரோ மேலே ஒரு ஏரோ அடிக்கிறது. லீஃப் ஷீட்னா பக்கத்தில் படம் வரைஞ்சி காமிக்கிறது. இதுமாரி நம்ம வித்தியாசமாக பண்ணலாம். அதுக்கான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், இமேஜின் யூ ஆர் அ மெரிஸ்டம் செல். Describe your experiences and functions. ஒன்னே ஒரு ஆக்கு திசுவாக நினைச்சுக்கொள். அந்த உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்கு திசுவாக இருக்கிறப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்னென்ன ஃபங்க்ஷனை பண்ணித்து அப்படின்னு எழுது. அப்போ குழந்தை என்ன பண்ணுவான், தன்னை மெரிஸ்டமாக வச்சுக்கணும், தலைப்பகுதியை ஏபிக்கல் மெரிஸ்டமாக வச்சுக்கணும். கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம், காலை ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்னு வச்சுக்கணும். இந்த சைடில் இருக்குது பாருங்களே, இந்த ஷோல்டரை இன்டர்கேலரி மெரிஸ்டமாக வச்சுக்க வேண்டியது. தொப்பாலி சைடை லேட்ரல் மெரிஸ்டமாக வச்சுக்கிறது. நம்மள்கிட்ட என்ன நடக்கணுங்கிறது நம்மளாவே ஒரு மெரிஸ்டமாக நினச்சிண்டு ஆக்கு திசு தன் கதை கூறுதல் அப்படிங்கிற மாதிரி சத்யமூர்த்தி ஆக்ட் அஸ் அ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் சத்யமூர்த்தி தன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். மெரிஸ்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது. நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போ ஏபிக்கல் மெரிஸ்டமாக இருந்தேன். ஓகேயா, ஏபிக்கல் மெரிஸ்டமாக இருந்த சமயத்தில் க்ரோத் நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்காலரி மெரிஸ்டம் வரப்போ கைகாலெலாம் நல்லா வளர ஆரம்பிச்சுது. இப்போ இன்னுமே நான் நேராக வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, நான் இப்படி தான் குண்டாக மாற முடியும். ஸோ தட் இதெல்லாம் க்ரியேட்டிவாக குழந்தையில் எழுதுறது. அப்போ இன்னுமே எனக்கு நடக்கிறது எல்லாம் என்னவா இருக்கும், இட் வில் பிகம் லேட்டரல் க்ரோத்தாக தான் இருக்கும். அது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட், டிசைன் அ நியூ பிளான்ட் ஸ்பீஷீஸ் தட் யூட்டிலைசஸ் மெரிஸ்டம் இன் அ யூனிக் வே டு அடாப்ட் டு இட்ஸ் என்விரான்மெண்ட். நம்ம ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸை டிசைன் பண்ணுறோம். இந்த கேரக்டர் ஏன்னா இப்போ முடியும், we are in a position to do anything else in a plant. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்துடுத்து பயோடெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் ஒரு பிளான்ட்டை நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்க முடியும். we are in a position to alter the genome. ஒரு உயிரினத்தின் மரபணுவினையே மாற்றக்கூடிய திறனினை நாம் பெற்றிருக்கின்றோம். அதே மாதிரி ஒரு பிளான்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, புரிஞ்சுனா அது மெரிஸ்டத்தை வச்சுட்டு யூனிக் வே டு அடாப்ட் டு இட்ஸ் என்விரான்மெண்ட், சூழலுக்கு தகுந்தார் போல் வளருவதற்கு. ஒரு குழந்தை என்ன எழுதலாம், ஏன்னா செடியில் வெறும் தட் இஸ் என்ன சொல்கிறது,
இன்க்ரீஸ் இன் லென்த், நீள்போக்கு வளர்ச்சி மட்டும் இருக்கணும், வெர்டிக்கல் growth மட்டும் இருக்கணும், லேட்டரல் growth இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அந்த பிளான்ட்டை டிசைன் பண்ணுற சமயத்திலேயே அதோட ஜீனை செக் பண்ணிவிட்டு அதோட லேட்டரல் growth-ஐ சப்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா ஏபிக்கல் மெரிஸ்டத்தினால ஏபிக்கல் அண்ட் இன்டர்காலரி மெரிஸ்டம் மட்டும் ஃபங்க்ஷனலாக இருக்கும், அது மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும். செடி ரொம்ப ஹைட்டு போக வேண்டாம், அந்த மரம் ரொம்ப ஹைட்டு போக வேண்டாம், ஒரு பர்டிகுலர் ஹைட் போனோடனே அதோட ஏபிக்கல் மெரிஸ்டம் ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணிவிட்டு லேட்டரல் growth அதுமாரி நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஒரு இன்டர்னோடு பெருசாக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா இன்டர்கேலரி மெரிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுற சமயத்தில் இன்டர்னோட எலாங்கேஷன் நிறையா இருக்கும். அதுமாரி நம்ம எதை வச்சு வேணாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ க்ரியேட்டிவ் கொஷினை எடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகள் எப்படி வேணாலும் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு கான்செப்டை நீங்கள் படித்தாலும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேசிஸாக வச்சுன்னு படிங்கோ. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைங், அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்ட் ஃபைனலி கிரியேட்டிங் இது மாதிரி படிக்கிறப்ப எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். அடுத்த கிளாஸில் வேற ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தாதா பாய் பாய், சி யூ, குட் நைட், தேங்க்யூ.